ஆனந்தகுமார் பிரதருடைய மைக் இதாயிடுச்சோ? ஹலோ ஆனந்தகுமார் சார். சார் ஆனந்தகுமாருடைய பிரதருடைய மைக்கை காணோம். ஆனந்தகுமார் சார், ஹலோ கேக்குதா? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேக நாட்களுக்கு பின்பதாக மீண்டுமாக உங்களுடன் கலந்து கொண்டு செய்தியை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்த தேவனுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். இந்த வேளையிலும் என்னை அழைத்த ISPF-இன் பொறுப்பாளர்களுக்கு என் நன்றிகளை கூறுகின்றேன். ஒரு நாள் என்னுடைய வீட்டுல ரிசப்ஷன் ஹால்ல உட்கார்ந்து கொண்டு குடும்பத்தினருடன் சேர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது வாசலிலே கதவை தட்டுகின்ற சத்தம், காலிங் பெல் அழுத்தப்படுகின்றது. நான் சென்று பார்த்த பொழுது அங்கே 5 மனிதர்கள் நிற்கின்றார்கள். 5 மனிதர்கள் ஃபுல் சூட் அண்ட் கோட் போட்டவர்களாக நிற்கின்றார்கள். Again, பிரதருக்கு மைக் ப்ராப்ளம், கனெக்ஷன் ப்ராப்ளம். நேரத்திலே என்னுடைய வீட்டுல நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். என் குடும்பத்தினருடன் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன். கதவை தட்டும் சத்தம் கேட்டது, காலிங் பெல் ஒலித்தது. நான் போய் யாருன்னு பார்த்தேன். ஒரு 5 பேர் அங்கே ஃபுல் சூட் கோட் போட்டவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள். மிஸ்டர் ஆனந்த்குமார் என்று கேட்டார்கள். நான் எஸ் என்று சொன்ன உடனே அவர்களை உள்ளே வருமாறு அழைத்தேன். அவர்கள் உள்ளே வந்து உட்கார்ந்த பிறகு தங்களை அறிமுகப்படுத்தினார்கள். மிஸ்டர் ஆனந்த்குமார், we are coming from International Olympic Committee representing India. ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் நடைபெறுகின்றதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது, அதற்கு இந்தியாவின் பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்றார்கள். எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று நான் கேட்டேன். பிரதர், we have identified you and selected you to run the marathon race on behalf of India. இந்தியாவின் சார்பா அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஒரு மேரத்தான் ரேஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அந்த ப்ரோக்ராம்ல இந்தியாவிலிருந்து அநேகர் ஓடுவார்கள். அதற்கு உங்களையும் நாங்கள் தேர்வு செய்து உங்களிடம் அதை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்றார்கள். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஓட்டப்பந்தயத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுமே இல்லை. எந்த விதத்திலும் நாம் தகுதி பெற்றவன் அல்ல. Why me என்ற கேள்வி என் மனதிலே எழுந்தது. and how I was selected என்ற கேள்வியும் என் மனதிலே இருந்தது. இப்படி மனதிலே பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒலிம்பிக்ஸில் பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது என்று எஸ், ஐ வில் ஜாயின் என்று மட்டும் கூறிவிட்டேன். ஐ அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் என்று கூறிவிட்டு அவர்கள் தேங்க்யூ மிஸ்டர் ஆனந்த்குமார் என்று சொல்லி எனக்கு சில கைட்லைன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அதை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். என்னுடைய மனைவியும் மக்களும் உட்கார்ந்து இருக்கும் போது அவர்கள் எல்லாரும் ஒரு ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார்கள். என்னது இது, இவரு மேரத்தான் ஓட போகின்றாரா, ஒலிம்பிக்ஸ்ல போய் ஓட போகின்றாரா என்று ஒரு கேலியாக என்னை பார்த்தார்கள். எனக்குமே அது அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. என் மனைவி கேட்டாள், நீங்கள் இவ்வளவு நாள் ஒரு அத்லட் என்பதே எனக்கு தெரியாதே என்று கூறினாள். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்களா, ஓடி இருக்குதா, ஸ்கூல்ல படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது ஓடி இருக்கிறீங்களா என்று கேட்டாள். நான் சொன்னேன், செலக்ட் பண்ணிட்டாங்க, முடிந்த வரைக்கும் முயற்சிப்போம்.
முடிந்தவரை முயற்சிப்போம், அந்த மாரத்தான்ல ஓடுவோம் அப்படின்னு சொன்ன. அப்பொழுது என்னுடைய மகள் சொன்னாள், டாடி, they have chosen you for some purpose. ஒரு காரணத்திற்காக வேண்டி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். You get yourself practiced, get yourself qualified. நான் உங்களுக்கு ஓடுறதுக்கு ஒரு நல்ல காஸ்ட்லி ஷூ ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் சன் என்னிடம் சொன்னான், டாடி, முடிந்த வரைக்கும் ஓடுறீங்கன்னு நீங்க சொல்றதற்காக வேண்டி உங்களை அவங்களுக்கு கூப்பிட வரல, வின் பண்ணணும்ன்ற நோக்கத்தோட தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ரன் வித் என்டியூரன்ஸ். உற்சாகத்தோடு ஓடுங்கள், நிச்சயமா யூ வில் வின் த ரேஸ். நீங்க வெற்றி பெறணும்ன்ற நோக்கத்தோட ஓடுங்க டாடி அப்படின்னா தான் இதுல நீங்க கலந்து கொள்வதிலே அர்த்தம் இருக்கிறது, அவர்கள் உங்களை தேர்ந்தெடுத்ததிலும் அர்த்தம் இருக்கிறது என்று கூறினான். அப்பொழுது நான் முடிவு பண்ணினேன், நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருப்பது ஒரு நோக்கத்திற்காக. இந்திய தேசத்தின் சார்பாக இந்த மாரத்தான்ல இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ்ல ஓடணும்னா அது ஒரு மிகப்பெரிய தகுதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் முடிஞ்ச வரைக்கும் ஓடுவேன், அதை அசால்ட்டா எடுக்கக்கூடாது. நான் வெற்றி பெறத்தக்கதாக ஓட வேண்டும் என்று முயற்சித்து நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற முடிவோடு நான் இருந்த பொழுதுதான் இது ஒரு தூக்கத்தின் கனவு என்று எனக்கு தெரிந்தது. உங்களை நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், இந்த அண்ணன் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ்ல எப்படி ஓடி இருப்பாரா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்லை, இது ஒரு கனவு. ஆனால் இந்த கனவு எனக்கு அநேக பாடங்களை கற்றுத்தந்தது. கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக நாம் வாழ்கின்றோம் என்றால் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். சங்கீதம் 33:12 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. We have been chosen by God. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். யோவான் 15:16 இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒருவேளை அந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டிக்காரங்க ஒருவேளை உண்மையிலேயே வந்திருந்தாங்கன்னா, I should have had lot of qualifications to run. ஓடுவதற்கென்று அநேக தகுதிகளை பெற்றவனாக நான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தகுதியே இல்லாத என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் போது நமது ஆண்டவரும் நம்மை அப்படித்தான் தெரிந்தெடுத்திருக்கின்றார். தகுதி இல்லாத நம்மை அவர் தம்முடைய அன்பினால் நம்மை தெரிந்து கொண்டார். அதான் வசனம் சொல்லுது, ரோமர் 8:30 இவ்வாறு சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். We are predestined, we are called, we are just and we are glorified. இது நமக்கு தெரியுமா என்று நமக்கு தெரியவில்லை. ஆண்டவர் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து நம்மை நீதிமான்களாக்கி நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். God has a purpose in choosing us. ஒலிம்பிக்ஸ் கமிட்டி எப்படி ஒரு நம்பிக்கையை வைத்து எனக்கென்று சில தகுதிகளை எதிர்பார்த்து தேர்வு செய்தார்களோ, அதே போல ஆண்டவர் நம்மை சில நோக்கங்களோடு தான் தெரிந்து கொண்டுள்ளார். சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்டியன் பெயர், கிறிஸ்டியன் குடும்பம், சர்ச்சுக்கு ரெகுலரா போறேன், ப்ரேயர் மீட்டிங்ஸ்ல ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்றேன், என்னுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் சரியாக செலுத்துவேன் என்பதற்காக நாம் கிறிஸ்தவர்களாக அல்ல. God has got a purpose in choosing us. நம்மை அவர் தெரிந்து கொண்டது 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். We are all chosen generation. We are royal priesthood. We belong to holy nation. We are his own people. அப்படியானால் பெயரளவில் ஏதோ நான் முடிந்த வரைக்கும் வாழ்க்கையில் என் ஓட்டத்தை ஓடுகிறேன் அல்லது இந்த மாரத்தான் ரேஸ்ல ஓடுகிறேன் என்று சொல்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. 1 கொரிந்தியர் 9:24 இவ்வாறு கூறுகிறது, பந்தய பொருளை
பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இந்த வாழ்வின் முடிவில் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு உற்சாகமாக கொடுக்கப்பட்ட உக்கிரானக உத்தியோகத்தை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை இன்சூரன்ஸ் ஃபெலோஷிப்ல இருந்து வந்திருக்கிறீங்க, சில நண்பர்கள் வந்திருக்கின்றீங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் we should run with enthusiasm, உற்சாகத்தோடு ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 9:17 இவ்வாறு கூறுகிறது, இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். எபிரேயர் 12:1 இவ்வாறு கூறுகின்றது. அப்படியானால் இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது எவ்வளவு நாள்ன்றது நமக்கு தெரியாது, எவ்வளவு வருடங்கள் என்பது நமக்கு தெரியாது. பட் God has got a purpose in creating us. நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை ஒரு கிறிஸ்துவை அறிய நமக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவர், நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விசேஷித்த ஜனங்களாக இருக்கும்படியாக நமக்கென்று சில நோக்கங்களை அவர் வைத்துதான் படைத்திருக்கின்றார். அந்த நோக்கங்களை கட்டாயமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அதான் அந்த வசனத்துல நான் சொன்னேன், நீங்க அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களுக்கு அழைத்தவுடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். நீங்கள் அனுபவித்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நம் வாழ்க்கையின் மூலமாக, நம் பேச்சின் மூலமாக, நம் நடத்தையின் மூலமாக நாம் வெளிக்காட்டுபவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்ற முன்னுரையுடன், this is just an introduction, இன்றைய தியானத்திற்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். Am I audible? கேக்குதா? ஹலோ, நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது. தேங்க்யூ. பிரதர், என்ன இன்ட்ரோடக்ஷனே இவ்வளவு லென்த்தியா கொடுத்துட்டீங்களே, பிரசங்கம் அப்படின்னா தியானம்னா எவ்வளவு நேரம் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு கேள்வி எழலாம். எனக்கு சகோதரன் மாதவகுமார் கொடுத்துள்ள நேரத்திற்குள்ளாக நான் அந்த தியானத்திற்குரிய செய்தியையும் நான் முடித்து விடுகின்றேன். வாட் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன்? இன்றைய நாளிலே இருக்கின்ற சூழ்நிலை என்ன? நம்ம காதுல தினந்தோறும் தூங்கி எழுந்த உடனே இருந்து தூங்குற வரைக்கும் விழுகின்ற, காதிலே விழுகின்ற வார்த்தை கொரோனா அல்லது கோவிட் அல்லது லாக்டவுன். இந்த வார்த்தைகளை ஒரு நாளைக்கு 500 முறையோ 1000 தடவையோ நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை வெறுமனை கேட்கிறோமா அப்படின்னா இல்ல, ஒரு பயத்தோட தான் கேட்கிறோம். there is a fear, there is a panic, பயம்னு கூட சொல்ல முடியாது, திகில். என்ன பயம்? எனக்கு வந்து விடுமா? இன்றையோட ஒரு கணக்கு சும்மா அப்ராக்சிமேட்டா எடுத்து பார்த்தோம்னா, போன வருஷம் மார்ச் 22 தான் இந்தியாவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த லாக்டவுன்றத 547 நாட்கள் இன்னையோட ஓடிடுச்சு. ஆனால் இந்த 547 நாட்கள்ல நடந்த நிகழ்வுகள் எவ்வளவோ வித்தியாசமானவை. சங்கீதம் 46:1 சங்கீதக்காரன் இவ்வாறு கூறுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். In the period of pandemic situation, God is our refuge. He is our shield. He is our protector. சங்கீதம் 91 சங்கீதக்காரன் இவ்வாறு கூறுகிறார், தமது சட்டைகளின் கீழே அடைக்கலம் தந்து தமது சிறகுகளாலே மூடி நம்மை பாதுகாத்து வந்திருக்கின்றார். ஒருவேளை இன்னைக்கு நம்மளோட சேர்ந்த நண்பர்கள் அநேகர், நம்முடைய உறவினர்களில் அநேகர் பரம இளைப்பாறுதலுக்கு ஆண்டவரின் ராஜ்யத்திலே கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். ஆனால் கிருபையாய் தேவன் நமக்கு ஜீவன், சுகம், பலனை கொடுத்து, ஒருவேளை கொரோனால அட்டாக் ஆயிருந்தாலும் அதுல இருந்து ரிலீவ் ஆகி வெளியே வரத்தக்கதாக கிருபையை கொடுத்து நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர். ஒருவேளை சங்கீதம் 84 சொல்லப்பட்டபடி அழுகையின் பள்ளத்தாக்குகளின் வழியாக கடந்து வந்த வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நல்ல ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி என்று கேட்டால் நோ. the life is a valley of Baca, அழுகையின் பள்ளத்தாக்கு. as they pass through the valley of Baca, அந்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது,
அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் கடந்து வந்தாலும் அதை நீரூற்றாக மாறும். மழை நீரினால் குளங்கள் நிரம்பும். உங்களுடைய பள்ளத்தாக்கு ஒருவேளை கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தால் அதை நீரூற்றாக மாற்றும் ஆண்டவர், அதை மழை நீரினால் அந்த குளங்களை நிரப்பும் ஆண்டவர். அப்படியானால் ஆண்டவர் என் ஜெபங்களுக்கு பதில் தருகிறாரா அல்லது தந்தாரா என்ற கேள்வி நம் மனதிலே எழுகிறது. இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம எல்லாமே ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்துறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your burdens upon him. வேற மனிதர்கள் உங்களை காப்பாற்ற முடியாது, சூழ்நிலைகள் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவ்வளவுதான். சிம்பிள். இட் இஸ் சிம்பிள் ஃபார்முலா. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் இவ்வாறு சொல்றாரு, நான் பல வகையில ஜெபம் பண்ணேன், ஆனால் God answered my prayers differently. நான் கேட்டது ஒண்ணு, ஆனால் ஆண்டவர் டைரக்டா அதை கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்தார். I asked for strength. நான் பலத்தை கேட்டேன், but God gave me difficulties to make me strong. அநேக கஷ்டங்களை கொடுத்து அவர் என்னை பலவானாக மாற்றினார். அவர் ஸ்ட்ரைட்டா பலத்தை கொடுக்கலையாம். I asked wisdom. நான் ஞானத்தை கேட்டேன், but God gave me problems to solve. பல பிரச்சனைகளை கொடுத்து அதை தீர்ப்பதின் மூலமாக ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். I asked prosperity. நான் செழிப்பை கேட்டேன். God gave me brawn and brain to work. எனக்கு மூளையும் நல்ல வலிமை மிகுந்த தசைகளையும் கொடுத்து எனக்கு செழிப்பை கொடுத்தார். I asked for courage. God gave me dangers to overcome. நான் தைரியத்தை கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு பல ஆபத்தான சூழ்நிலைகளை கொடுத்து அவற்றை மேற்கொள்ளும்படியாக தைரியத்தை வர வைத்தார். I asked for patience. பொறுமையை கேட்டேன். God gave me situations where I was forced to wait. நான் காத்திருக்கும்படியாக பல சூழ்நிலைகளை கொடுத்து எனக்கு பொறுமையை கற்றுத் தந்தார். I asked for love. God gave me troubled people to help. நான் அன்பை கேட்டேன், ஆனால் எனக்கு கஷ்டம் நிறைந்த மக்களை கொடுத்து அவர்களுக்கு உதவும்படியாக எனக்கு கொடுத்தார். I asked for favors. நான் சில சலுகைகளை ஆண்டவரிடம் கேட்டேன். God gave me opportunities. ஆண்டவர் எனக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்தார். I received nothing I wanted, but I received everything I needed. நான் கேட்டவைகளை நேரடியாக எனக்கு கொடுக்கவில்லை, பட் ஆனால் ஆண்டவர் எனக்கு தேவையானவைகளை கொடுத்து என் வாழ்க்கையை நடத்தி வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய சூழ்நிலையிலே அப்படித்தான் நாம் இருக்கிறோம். கொரோனா, கோவிட், இப்ப பாத்தீங்கன்னா தேர்ட் வேவ், டெல்டா, நிபா, இப்படி பல பயமுறுத்துகின்ற ஒரு அச்சம் நிறைந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலை நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் என்ன, ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நான் சில குறிப்புகளின் மூலமாக 6 குறிப்புகளின் மூலமாக உங்களுக்கு நான் இந்த தியானத்திலே விளக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு இங்க நம்ம கொஞ்சம் பேர் தான் கூடியிருக்கிறோம். ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் பேர் கூடியிருக்கிறவங்கள எத்தனை பேர் நம்மளே தைரியமாக எனக்கு கொரோனா அட்டாக் ஆகாது, ஆண்டவர் என்னை பாதுகாக்கின்றார், ஆண்டவர் என்னை எல்லா வகையிலும் he protects me என்று சொல்லத்தக்கதாக தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று கேட்டால், நிச்சயமா நான் சொல்லுவேன், வாயளவுல நான் சொல்லுவேன், தேவன் என்னை கட்டாயமா பாதுகாத்துக்குவாரு, ஏன்னா அவருக்காண்டி செய்ய வேண்டிய காரியம் ஒன்று நிறைய இருக்குது, he protects me, எனக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்னு நான் வாயளவிலே சொல்ல முடியுமே தவிர மனசுல பாத்தீங்கன்னா திக்கு 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 திக்குன்னு ஒரு பயம் இருந்துகிட்டா இருக்கும். லேசா சளி பிடிச்சிருச்சுன்னா, அல்லது லேசா ஃபீவரிஷா ஃபீல் பண்ணேன்னா, அல்லது லேசா தொண்டையில ஒரு கரகரப்பு ஏற்பட்டுச்சுன்னா, இது சாதாரண சளியா அல்லது சாதாரண காய்ச்சலா அல்லது சாதாரண தொண்டை கரகரப்பான்னு எனக்கு நினைவு வராது. எனக்கு உடனே என்ன நினைவு வரும், ஐயோ இது ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் கொரோனாவாக இருக்குமோ. போன வருஷம் இந்நேரம்லாம் பாத்தீங்கன்னா
கொரோனா கொரோனா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பயத்தை உண்டாக்கி விட்டார்கள். அந்த கொரோனானால அஃபெக்ட் ஆனவரு உங்ககிட்ட வந்து உட்கார்ந்தார்னா கூட அவர் உட்கார்ந்த இடத்தை நீங்கள் தொட்டா கூட போதும் உங்களுக்கு கொரோனா வந்துரும். நாங்க பீப்புள் வர் டெல்லிங் லைக் தட். அதனாலதான் சொன்னாங்க, நீங்க கையை அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, சோப் வாஷ் கொடுத்துக்கிட்டே இருங்க, மூக்கு கிட்டையும் கண்ணு கிட்டையும் கையை கொண்டு போகாதீங்க, வியர் மாஸ்க், கீப் சோசியல் டிஸ்டன்ஸ், பல விஷயங்களை சொல்லி 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 நம்மளை பயமுறுத்தினாங்க. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனை அதை விட இன்னும் பாத்தீங்கன்னா என்ன பயம் அப்படின்னா, ஐயோ இஃப் அட் ஆல் ஐ கெட் கொரோனா எனக்கு வந்துருச்சுன்னா நான் மருத்துவமனைக்கு போக முடியுமா? தெர் வாஸ் சம் பர்டிகுலர் பீரியட் வேர் தெர் வாஸ் நோ பிளேஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். மருத்துவமனைகள் இடம் இல்லைன்றாங்க. அப்படியே மருத்துவமனையில இடம் கிடைச்சாலும் அந்த பில்ல பார்த்தாலே பாதி பேருக்கு உயிர் போயிடும். குறைந்தபட்சம் 4 லட்சம், அதிகபட்சம் 10-12 லட்சம் வரைக்கும் பில் போடுறவங்களாக இருந்தாங்க. சரி, இதெல்லாம் செலவழிச்சனே, நான் காப்பாற்றப்பட்டு வீட்டுக்கு வந்து விடுவேனா? இல்லை, எனக்கு நிச்சயம் இல்லை. என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியல. சரி, வேக்சின் வந்துருச்சு. வேக்சின் வந்த பிறகு எந்த வேக்சினை போட்டா நல்லது? கோவேக்சினை போடலாமா, அல்லது கோவிஷீல்ட போடலாமா, அல்லது ஸ்புட்னிக் போடலாமா? 1 டோஸ் போட்டா போதுமா, அல்லது 2 டோஸ் கட்டாயம் போட்டுறணுமா? 2 டோஸ் போட்ட பிறகும் அந்த கேப்ஸ், முதல்ல 4 வாரம்னாங்க, அடுத்து 8 வாரம்னாங்க, அடுத்து 12 வாரம்னாங்க. இது எல்லாம் போட்ட பிறகும் எனக்கு கொரோனா வராதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பதில் சொல்ல முடியும். கொரோனா அது சொல்ல முடியாது அப்படி என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த கொரோனா நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? there is a total uncertainty, நிச்சயமின்மை. நம்முடைய வாழ்க்கை நிச்சயமான வாழ்க்கை என்று தெரியவில்லை. நமக்கு கொரோனா வருமா வராதான்னு தெரியல. எதுவுமே ஒரு நிச்சயம் இல்லாத நிலைமை. சளி காய்ச்சல் லேசா வந்துச்சுன்னா அது சாதாரண சளி காய்ச்சல் அல்லது கொரோனா சிம்டமா தெரியவில்லை. Uncertainty of life is the first lesson that we have learned from this COVID. இரண்டாவதாக நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்று பார்க்கும்போது, vanity of riches. ஐயா, நான் மிகவும் படித்த ஒரு ஞானம் உள்ளவன், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நான் நடந்துக்குவேன், எனக்கு கொரோனா வராது சொல்ல முடியுமா? ஐயா, என்கிட்ட பணம் நிறைய இருக்குதுயா, எவ்வளவு என்ன நோய் வந்தாலும் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு நான் தப்பிச்சு வந்துருவியா சொல்ல முடியுமா? எத்தனையோ உதாரணங்கள். 50 லட்சம் கோடி ஒரு சகோதரனுக்கு இருந்துச்சான். இன் நோவே அவரால் காப்பாற்றப்பட முடியவில்லை. ஐயா, ஐ எம் பெரிய ரிச் மேன். இல்லை, நான் படித்தவன், பிஹெச்டி படித்தவன், எனக்கு ஞானம் இருக்குது. இல்ல, எல்லாமே பிரயோஜனமின்மை, வேனிட்டி, உபயோகமற்ற தன்மை, எதுலையுமே உபயோகமற்ற தன்மை. அப்படின்னா எல்லா இது செஞ்சும் ஒண்ணு செய்ய முடியாத ஒரு தாக்குதல். நான் படித்தவனாலும் சரி, படிக்காதவனாலும் சரி, ஏழைனாலும் சரி, பணக்காரனாலும் சரி, இல்ல பெரிய ஸ்காலர் அல்லது டாக்டர் அல்லது மிகப்பெரிய மருத்துவன், எதுவாக இருந்தாலும் it is all proved useless. vanity. முதல்ல சொன்னேன் uncertainty, இரண்டாவது சொன்னேன் vanity, மூன்றாவதாக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த மூலை முடுக்கில இருந்த மனிதர்களும், எந்த மதத்தவராக இருந்தாலும், whatever religion he belongs, whether he is a Christian or a Muslim or a Hindu, எந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லாருடைய வாயிலும் அந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன? கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். People started to have a very strong faith in God. மக்களுக்கு மெடிசின் மேல நம்பிக்கை இல்ல. ஆக்சிஜன் லெவல் சரியா இருக்குதா, குறைவா இருக்குதா, சரியா இருந்தாலும் நம்பிக்கை இல்லை. குறைஞ்சு போச்சுன்னா ஐசியூல போடுறாங்க, அடுத்து வென்டிலேட்டர்ல போடுறாங்க, அதற்கடுத்து வெளியே கொண்டு வருவார்களா தெரியவில்லை. டாக்டர்ஸ் கேன் கிவ் மெடிசன், தி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கேன் கிவ் யூ ஆக்சிஜன், பட் லைஃப் இஸ் கிவன் பை காட். என்னை காப்பாற்றுவது ஆண்டவரால் மட்டுமே என்று உணர்ந்து அனைவரும் அந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக இன்றைக்கு உலகத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா
கடவுள் தான் காப்பாற்றணும். அநேக நண்பர்கள் என்று பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவங்களுக்கு they all believe that our Christian prayers are answered. கிறிஸ்தவர்கள் பண்ண ஜெபம் வந்து வல்லமை உள்ளது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலையில அவங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு போ, கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கப்பா எங்களுக்காக வேண்டி அப்படின்ட்டு தான் சொன்னார்கள். கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். 4வது விஷயம், எல்லாரும் ஒப்புக்கொண்ட விஷயம், எல்லாம் சொன்னாங்க, ஐயா உலகத்துல பாவம் அதிகமாயிருச்சியா, எது எது நடக்க கூடாதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுயா. அதனால கடவுளுக்கு வந்து இந்த உலகத்து மேல கோபம் வந்து அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான்யா இந்த கொரோனா அப்படின்னு சொன்னார்கள். அப்படியானால் இந்த தொற்று நோயிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நிச்சயமாக பாவங்களை விட்டு வெளியே வர வேண்டும். கடவுள்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய படிப்போ அல்லது சொத்தோ அல்லது நம்முடைய அறிவோ எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நிச்சயம் இல்லை என்ற சூழ்நிலையில் இருக்கின்றது. அப்போஸ்தலர் 3:19 இந்த இதை சொல்லுது, நீட் ஆஃப் பிரேயர் அண்ட் நெசசிட்டி ஆஃப் ரிப்பன்டன்ஸ் பை மேன்கைண்ட். ஆனபடியினால் கர்த்தருடைய சன்னிதானத்திலே இளைப்பாறுதலின் காலங்கள் வரும் வரைக்கும் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போஸ்தலர் 3:19. பேதுரு வந்து அங்க இருந்த ஜனங்களுக்கு சொன்ன விஷயம் வந்து, ஐயா நீ நல்லா இருக்கணும்னா பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்பட வேண்டும், நீங்க மனம் திரும்புங்கள். Have repentance of your all wickedness. இந்த காரியங்களை நாம் உணர்ந்தால், இந்த 4 விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒண்ணு வந்து uncertainty of life, number 2 is vanity of riches, 3வது it's faith on God, number 4 is prayer and need for repentance. இந்த 4 விஷயங்கள் இருந்தால்தான் நிச்சயமாக நாம் இந்த கொரோனாவிலிருந்து தப்பிக்க முடியும். ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியட்ல எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்டியன்னு சொல்லல, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அநேகத்தை கேட்டீங்கன்னா we spend more time on prayer. ஏன்னா ஆபீஸ் இல்ல, ஸ்கூல்ஸ் இல்ல, காலேஜஸ் இல்ல, டோட்டல் லாக்டவுன், ஐ கேனாட் டிராவல், எங்கேயும் போக முடியாது, எதுவும் போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவரிடம் அதிக நேரத்தை செலவிடுவதற்கு இந்த காலங்கள் நமக்கு உதவியாக இருந்தது. பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டெய்லி பிரேயர்ஸ் எங்க சர்ச்சில் எல்லாம் செயின் ஆஃப் பிரேயர், 15 நிமிடத்திற்கு ஒருவர் ஜெபித்து கொண்டே இருப்பார் அவர் வீட்டில இருந்து. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங் 5 o'clock, 5 மணில இருந்து இரவு 11 மணி வரைக்கும். அதற்கப்புறம் கூட இரவுலையும் நாங்க ஜெபிக்கிறோம்னு சிலர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. 15 நிமிடத்துக்கு செயின் ஆஃப் பிரேயர். அந்த 15 நிமிஷம் செயின் ஆஃப் பிரேயர் பண்ணிட்டு கூட அதோட நிறுத்திட்டாரான்லாம் இல்லை. நினைத்த நேரத்துல எல்லாம் நமக்கு வந்த ஒரே ஒரு நினைவு, ஆண்டவரே கடவுளே என்னை காப்பாத்துங்க. வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. என்ன சொல்லுகின்றதுன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அகைன் கடவுள் வந்து ஆல்வேஸ் ஹி புட்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நம்ம பார்ப்போம் இல்லையா, இந்த சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம், T&C அப்ளை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. அதே போலதான் இங்க வந்து ஆண்டவர் வந்து அந்த சாலமன் ராஜாட்ட அவன்கிட்ட அந்த ஆலய பிரதிஷ்டையெல்லாம் முடிஞ்சு அந்த 8வது நாள் பண்டிகையை முடிச்சப்ப இரவு தரிசனமாகி அங்க இவ்வாறு சொல்லுகிறாராம், ஏன் உனக்கு ஒருவேளை வாதை இந்த கஷ்டங்கள் வந்துச்சுன்னா என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். 4 கண்டிஷன்ஸ். அப்ப இதை செஞ்சோம் அப்படின்னா அவர் என்னென்ன டேர்ம்ஸ் தரார் பாருங்க. இந்த கண்டிஷன்ஸை நம்ம செஞ்சோம்னா, நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்றார். கிங் சாலமன் வந்து அந்த தேவாலயம் கட்டி முடித்த பிறகு 7 நாட்கள் பண்டிகை நாட்களாக, பலிபீட பிரதிஷ்டை நாட்களாக அதை வைக்கின்றார். 8வது நாள் விசேஷித்த ஆசாரிப்பு நாள். அப்ப இது எல்லாம் முடிச்சுட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கிற நேரத்திலும்
ஆண்டவர் அங்க ஒரு சின்ன எச்சரிப்பை கொடுக்கின்றார். அன்னைக்கு சாலமனுக்கு தரிசனமாகி அந்த கூறி சொன்னப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்படியானால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? ஒருவேளை ஆண்டவர் அறியாதவங்க அவங்களும் நல்லவங்களா தான் இருக்கணும்னு ஆண்டவர் எது விரும்புறாரு. பிகாஸ் ஹிஸ் லவ் இஸ் இட்டர்னல். அவருடைய அன்பு நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்துல எல்லாரும் மேலும் உதிக்கின்ற சூரியன் போல அவருடைய அன்பு வரக்கூடியது. அப்படியானால் அவர் குறிப்பா யார சொல்றாரு அப்படின்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், the people who are beloved to me, the people who are favorable, my favorites, எனக்கு விருப்பமான என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இந்த 4 காரியத்தை செய்யும்போது நான் இந்த 3 காரியத்தை அவர் சொல்றேன் அப்படின்றார். இன்னைக்கு சாத்தான் he will try to sow the seed of fear. நமக்கு மனசுல எல்லாருக்கும் பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். டிஸ்ட்ரெஸ், டிஸ்கரேஜ்மெண்ட், டிப்ரெஷன், emptiness, which finally leads to death. இன்னைக்கு கொரோனாவுனால இறந்தவங்களுடைய லிஸ்ட ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. கொரோனா நினைச்சு பயந்து போய் இறந்து போனவங்க எல்லாம் யார்? நீங்க அநேக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பாப்புலர் ஃபிகரை மட்டும் நான் சொல்றேன். அந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு அல்வா கடை ரொம்ப ஃபேமஸ், இருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓனர் தனக்கு கொரோனா வந்துருச்சோ நினைச்சுக்கிட்டு he committed suicide. சோ அப்படிப்பட்ட ஜனங்களை இது யாரோட வேலை? சாத்தானுடைய வேலை. he will sow the fear. பயத்தை விடுவான், டிஸ்ட்ரெஸ் விடுவான், டிஸ்கரேஜ்மெண்ட். என்ன நீ கொரோனா வந்துட்டு அப்புறம் வெளியே வந்தாலும் உனக்கு பலனே இருக்காது நீ அப்படிவான். டிப்ரெஷன், மனசோர்வு, எம்டினஸ், வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி வருது. இதுகளே என்ன ஆகும்னா will lead to death. When we get close to God, when we get our close relationship with God, என்னென்ன செய்யணுமா? முதல்ல humble yourself. உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவர் தான் தாழ்மையா கேளுங்க. ஆண்டவரே, உம்மை விட்டா எங்களுக்கு கதியே இல்லையா? நீர்தான் என் நம்பிக்கை, என் கோட்டை, என் அடைக்கலம் எல்லாம் சொல்லுவோம். நான் நம்பி இருக்கிறவர். தாவீது ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டே வருவார். அப்படி முதல்ல humble yourself. அதற்கப்புறம் pray, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். seek the face of God. அவருடைய முகத்தை தேடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுபவர்கள் என்னை கண்டடைவார்கள். You can see the face of God when you seek him in the early morning. காலையில ஜெபம் பண்ணுங்க. காலையில அதிகாலைனா என்ன டைம்? ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசப்படும். சிலருக்கு 4 மணி, சிலருக்கு 5 மணி, சிலருக்கு 6 மணி, சிலருக்கு 7 மணி 8 மணி கூட அதிகாலை ஆட்டா இருக்கும். வாட் எவர் இட் இஸ், when you get up, நீங்கள் எழும்போது முதலாவது ஆண்டவருக்கென்று உங்கள் நேரத்தை ஒதுக்கி அவரை தேடும்போது நிச்சயமாக அவரை நீங்கள் தரிசிக்க முடியும். Seek the face of God and turn from wickedness. உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சஸ்ல போனோம்னா, நான் உதாரணத்துக்கு சிஎஸ்ஐ சர்ச்சில் சொல்றேன், பாவ அறிக்கைன்னு ஒண்ணு சொல்லுவோம். கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதை சொல்லுவோம். எல்லா சண்டே சேர்விலும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்கள் நினைவினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் நாங்கள் செய்து வந்தோம். உம்முடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுவதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. பாவ அறிக்கை சொல்றோம். ஆனா எவ்ரி சண்டே we repeat the same. எல்லா ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர have we really come out of that wickedness? பாவ வழியை விட்டு வெளியே வந்தோமா நிச்சயமாக என்று பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அப்படியானால் நம்மை தாழ்த்தி நாம ஜெபம் பண்ணி நம்முடைய பாவங்களை விட்டு அறிக்கையிட்டு பொல்லாத வழிகளை விட்டு அவர் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வந்தால் கடவுள் நம் வாழ்விலே செய்கின்ற காரியம் என்ன? உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2 இவ்வாறு சொல்லுகிறது, நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். we are renewed and we are transformed. மறுரூபம், ஆண்டவருக்கு ஒத்த சாயலை நாம் பெறுகின்றோம். 2 கொரிந்தியர் 4:14 இவ்வாறு சொல்லுகிறது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. God renews our minds and hearts every day. அப்படியானால் ஆண்டவரை தேடுவது மட்டும்தான் நமக்கு இந்த காலங்களிலே, ஒருவேளை
நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நிறைய ஜூம் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் அட்டன் பண்ணோம், நிறைய இண்டிவிஜுவல் ப்ரேயர்ஸ் அட்டன் பண்ணோம். பைபிள் ரீடிங்க்கு சாதாரணமா ஒரு 15-20 நிமிஷம் செலவழிக்கிறத விட்டு இந்த கொரோனா பீரியட்ல வி ஸ்பெண்ட் நியர்லி an hour, 1 மணி நேரம் கூட வாசிக்கிறதுக்கு நேரத்தை நாம் ஒதுக்கி ஆண்டவரோடு நெருங்கிய உறவுக்குள் வருவதற்கு இந்த காலம் நமக்கு உதவி செய்தது. அப்படியானால் நம்முடைய our hearts and minds are renewed and thereby we are reformed. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்கின்ற அருமையான பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் அந்த நாளாகமத்துல சொன்னது, உங்களை தாழ்த்துங்கள், ஜெபம் பண்ணுங்க, humble yourself, total surrender, ஜெபம் பண்ணுங்க, நிறைய spend time to talk with God and search his face. அதை செய்து turn away from your wickedness அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக இந்த தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பார். he has given a promise. அவர் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வல்லவர். அவர் வாக்கு கொடுத்ததை மாறுறதற்கு அவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் சொல்றோம். ஐயா, பொல்லாத வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேதத்திலிருந்து ஒரு ராஜாவை பற்றி நான் உங்களுக்கு பெற விரும்புகிறேன். மனாசேயை பற்றி சொல்லும் போது அவர் என்ன செய்யறாரு, அந்த தம்பிக்கு 12 வயதாக இருந்த போது அவன் ராஜாவாய்த்தான். 12 வயதுல அவன் ராஜாவானா அங்கே தனக்கு முன்பு இருந்தவர்கள்லாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த தம்பி என்ன பண்றாருன்னா 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்துல அவரை பற்றி சொல்லுகிறது. மனாசே 12 வயதில் இருந்த போது ராஜாவாகினான். 55 வருடம் அரசாட்சி செய்கிறான். கர்த்தர் துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். he was doing all things. அருவருப்புன்னா அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு அருவருப்பாரு இல்லைங்களா? அப்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாகால்களுக்கு பீடம் கட்டி விக்கிர தோப்புகள் உண்டாக்கி வானசேனையை பணிந்து கொண்டான். தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணினான். பில்லி சூனியம் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிசல்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஐயா, இன்னைக்கு நம்ம எப்படியா இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கோம்? ஜஸ்ட் let us have a self observation. நம்முடைய கர்த்தரின் பார்வைக்கு பிரியமான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேனா அல்லதுக்கு கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றேனா? கர்த்தருக்கு அருவருப்புன்னா இங்க இவனை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, பாகால்களுக்கு பீடம் விக்கிர தோப்புகள். நிச்சயமா நம்ம சொல்லலாம், ஐயா நாங்க எங்க வீட்டுல அந்த மாதிரி எதுவும் தேவையில்லாத சிலைகளையோ அல்லது பீடங்களையோ வைக்கல அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு அன்பானவர்களே, நம்மளை அறியாமலேயே விக்கிரகங்களுக்கு தோப்புகளையும் பாகால்களுக்கு பீடங்களையும் நாம் உள்ளத்தில் கட்டி கொண்டிருக்கிறோம். நான் எல்லாரையும் சொல்லல, ஐ எம் நாட் டெல்லிங் எவ்ரிபடி, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவர்களுக்கு தெரியாமலேயே பாகால்களுக்கு பீடங்களையும் விக்கிரகங்களுக்கு தோப்புகளையும் தங்கள் மனதிலே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, ஆவியின் கனிகள் உங்ககிட்ட இல்லைன்னா எந்தெந்த கனி இல்லையோ அந்தந்த கனியெல்லாம் பாகாலுக்கு பீடம். ஐயா, அந்த கனிகள் எல்லாம் இல்லாம விக்கிரகங்களுக்கு தோப்பு அப்படின்னா சிம்பிளா நினைச்சு பாருங்க. இஃப் ஐ டோன்ட் லவ் எனிபடி, நான் எல்லா இடத்திலும் பிரியமா இல்லைன்னா எஸ், பாகாலுக்கு ஒரு பீடம் கட்டிட்டேன். சாந்தம் இல்லையா, பாகாலுக்கு இன்னொரு பீடம் கட்டிட்டேன். பொறுமை இல்லையா, பாகாலுக்கு இன்னொரு பீடம் கட்டிட்டேன். இச்சை அடக்கம் இல்லையா, பாகாலுக்கு இன்னொரு பீடம் கட்டிட்டேன். அப்படியானால் என் உள்ளமானது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆவியின் கனிகளால் இல்லாத பொழுது அதுதான் பாகாலுக்கு நான் கட்டுகின்ற பீடங்கள், நான் உண்டாக்குகிற விக்கிரகங்கள். அதுதான் ஐயா. நம்ம இதுக்குன்னு தனியா சிலை செஞ்சு நம்ம வீட்டுல வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அறியாமலே இப்படி செஞ்சு போயிடுறோம். அப்ப ஆண்டவர் he gives warning. ஆண்டவர் பேசிய போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அப்ப கர்த்தர் என்ன செய்யறாராம், அசரியாவின் ராஜாக்களையும் சேனாதிபதிகளையும் வரப்படி மனாசேயை முட்செடிகளில் பிடித்து சங்கிலியால் கட்டி இழுத்து போக பண்ணினான். எப்படி அவன்
நெருக்கப்படுகையில் 2 நாளாகும் 33:12 வசனத்துல இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை எருசலேமுடைய தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். when he was pressurized, அவன் நெருக்கப்படுகையில தான் அவன் தன்னை தாழ்த்தினானா, அந்த மனாசே தாழ்த்தினானா, ஜெபம் பண்ண. ஆண்டவர் பாருங்க how quickly he answered. அவர் சார் கனெக்ஷன் போயிடுச்சு அவருக்கு. ஹலோ, கட் ஆயிடுச்சு சார். ஆனந்தகுமார் சார் கட் ஆயிடுச்சு. ஹலோ. ஆனந்த் சார் கட் ஆயிடுச்சுப்பா. லெஃப்ட் மீட்டிங் வேற போன்ல வரும். திருப்பி ஜாயின் பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம். திடீர்னு இருக்கீங்கப்பா. திடீர்னு எல்லாம் கேட்கணும். சந்திரா போன்ல இருந்து வரும். ஃபேன் லைட்டை போடுறதுக்கு ஃபேன் இருக்கா சார்? போன்ல ட்ரை பண்ணீங்களா? ஆமா சார், ஆமா சார். சார் போன்ல கான்டாக்ட் பண்ணி பாத்தீங்களா? சார் சொல்லியிருக்கேன். ஹலோ சார் கண்டிப்பா பண்ணுங்க.
கேக்குதா கேக்குதா? கொஞ்சம் ஹலோ, லோவா இருக்கு சார் சவுண்டு. கேக்குதா? கொஞ்சம் சவுண்ட் கேக்குதுப்பா. லோவா இருக்கு. கேக்குது. சொல்லுங்க. எவ்வளவு ஒரு 5 நிமிஷமா கேட்காம போயிருச்சோ? ஆமா. ஆமா ஆமா. சரி, ஓகே, சரி. முதலாவது நான் சொன்ன பாயிண்ட் வந்து God renews ourselves. நம்மை வந்து மனம் புதிதாகிறதுனாலே நாம் வருவோம். இரண்டாவது, God rebuilds the broken altars. உடைந்து போன பலிபீடங்களை ஆண்டவர் திரும்ப கட்டுகின்றார். அந்த காலத்துல ஆபிரகாம், நோவா, மோசே, யாக்கோபு இவங்க காலங்கள்ல தான் அந்த பலிபீடங்கள் நிறைய கட்டப்பட்டு கொண்டிருந்ததாக நாம் பார்க்கின்றோம். அது வந்து கடவுளோடு செய்த உடன்படிக்கைகளின் நினைவாக அந்த பலிபீடங்கள் கட்டப்பட்டன, அல்லது மனிதர்களுக்கும் இடையே. இப்ப பாத்தீங்கன்னா அங்கே யாக்கோபு, லாபான் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வரும்போது அங்கே ஒரு பலிபீடத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். மோசேயோடு தேவன் பலிபீடத்தை கட்டுகின்றார் உடன்படிக்கை செய்த போது. இவ்வாறு ஒவ்வொரு உடன்படிக்கைகள் செய்யும் போதும் பலிபீடங்கள் கட்டப்படுகின்றன. ஆனால் நாம இப்ப பலிபீடங்கள்னு கட்டல, ஆண்டவருடைய பீடம் நம்ம சர்ச்சில் வந்து அந்த பாஸ்டர் நிற்கிற இடத்தை வந்து பீடங்களாக நாம் வைத்திருக்கின்றோம். ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கைகளை அநேக நேரங்களிலே மீறுகின்றவர்களாய் நாம் இருக்கின்றோம். அப்படியானால் ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து மறுபடியும் கனெக்ஷன் போயிடுச்சு சார். ஆமா. சார் ஆனந்தகுமார் சார் வந்துட்டாரா? வரல கட் ஆயிடுச்சு அது. சரி, மணி பிரதர் அது வரைக்கும் ஏதோ ஒரு பாடல் பாடுங்க, வரட்டும். கேக்குதா? ஹலோ 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 கேக்குது. ஹலோ கேக்குது சார், கேக்குது. ஆனந்தகுமார் சார் கேக்குது. ஒருவேளை நமக்குள்ள உடைந்து போன உறவுகளை நாம போய் ஐ எம் சாரி என்று சொல்வதிலே தப்பே இல்லை. அப்படி சாரின்னு சொல்லி அதுல அவர் சாரி கேட்கணுமா நான் சாரி கேட்கணுமா என்பதல்ல. நாம போய் சாரி சொல்லுவோம். அந்த உறவுகளை நாம் மேம்படுத்துவோம். God rebuilds the broken altars. ஒருவேளை நமக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை மீறுவர்களாக இருந்தால் ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு நம்ம அந்த உறவை மேம்படுத்துவோம். அல்லது நம்முடைய நண்பர்களோடு உறவினர்களோடு உறவுகள் உடைந்தவைகளாக இருந்தால் அவைகளையும் சரி செலுத்துபவர்களாக இந்த காலம் நமக்கு உதவட்டும். மூன்றாவது, the final is God is going to restore doubly what we have lost. ஒருவேளை இந்த காலங்கள்ல நாம அநேக விஷயங்களை இழந்திருக்கின்றோம். இந்த கொரோனா பீரியட்ல வந்து அநேகருக்கு உடல்நல குறைவு, சில உயிர் இழப்புகள், சில வேலை இழப்புகள், இப்படி வருமான இழப்பு, மன அமைதி இழப்பு, இப்படின்னு
பல விஷயங்கள் இந்த பேண்டமிக் பீரியட்ல நமக்கு இழப்பு இழப்பு இழப்புன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவனுடைய யோபுவுக்கு சொன்னது போல, யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் என்று இரண்டாக பிரித்தால், ஒருவேளை இந்த கொரோனா இப்ப ஆண்டவருடைய மிகப்பெரியான கிருபையினால மிகவும் குறைந்திருக்கின்ற இந்த வேளையிலே எல்லாவற்றையும் நமக்கு இரட்டிப்பாக தர வல்லவராயிருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக 2ஆம் அதிகாரம் 21 26 வசனங்களை பார்க்கும்போது தேவன் தரும் மிகப்பெரிய வாக்குத்தத்தம், தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்க்கும். ஒருவேளை இந்த 3rd வேவ், டெல்டா, நிபா இதெல்லாம் குறித்து பயப்படவே வேண்டாம். வேக்சின் போடணுமா போட வேண்டாமா, இல்ல போட்டால் எதுவும் தப்பாயிருமோ, இதெல்லாம் குறித்து எதையுமே பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு எல்லா கஷ்டங்களையும் நீக்கி, ஏசாயா 60:18 அவர் கூறுவது போல, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவேன்றாரு. ஏசாயா 60:20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். மல்கியா 4:2 என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஏசாயா 25:8 கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவேன் என்று அநேக வாக்குத்தத்தங்களின் மூலமாக நமக்கு அவர் கொடுக்கின்றார். ஏசாயா 26:3 அந்த ஒரு வசனத்தை நாம பிடிச்சுக்கிட்டா போதும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் அங்கேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். அவரை நம்பியிருக்கிற நம்ம உறுதியாய் அவரை பற்றி கொண்டோம்னா, சங்கீதக்காரன் சொன்னது போல சங்கீதம் 91 என்னென்ன வாக்குத்தத்தங்கள், என்னென்ன பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை பாதுகாப்புகளுடன் நம்மை பார்ப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.